அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் இந்த பட்டினப்பாலை பாகம் 9 அரங்கேற்ற களம் அமைத்துக் கொடுத்த எங்கள் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் தலைவர் கவின்கலை வேந்தர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்புறு முனைவர் எங்கள் அன்பிற்கினிய துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நம் தமிழால் இணைவோம் களத்தின் மூத்த தூண்களில் ஒருவரான இலக்கிய செம்மல் மதிப்பிற்குரிய பத்மநாபனப்பா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு தோழி தஞ்சை மாவட்டத்தின் ஆளுநர் என் அன்பு தோழமை வெண்ணிலா காமராஜ் தங்க மங்கை வெண்ணிலா காமராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அழகாக என்னோடு கரம் கோர்த்து இந்த ஒருங்கிணைத்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர் தங்க மங்கை மாவட்டம் 18/7 ஆளுநர் கவிதா நடராஜன் அவர்களுக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் பதிவு செய்து கொண்டு, இப்போ பட்டினப்பாலை அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்று பாகம் 9 பயணிக்கிறோம். அடுத்த வாரத்தோடு இந்த பட்டினப்பாலை நிறைவுறுகிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்லிக்கொண்டு, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகம் 8ல காவிரி பூம்பட்டினத்து உழவர்களினுடைய நல்ல இயல்புகள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்த்தோம். வலைஞர் விளைஞர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பற்றி சொன்னேன். அதாவது மீன் பிடிக்கக்கூடியவர்கள் வலைஞர், வணிகம் செய்யக்கூடியவர்கள் வாணிபம் அதாவது வியாபாரிகளை விளைஞர் என்று சொல்வார்கள் என்று சொன்னேன். அந்த வலைஞருடைய முற்றத்தில் மீனெல்லாம் எப்படி துள்ளி குதித்து விளையாடும், இவன் நம்மளை துண்டு போட்டு சாப்பிட்டு விடுவானேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம அவர்களுடைய முற்றத்தில் அழகாக விளையாண்டது, துள்ளி விளையாண்டது அப்படின்னு அந்த செழுமையை பற்றி பார்த்தோம். விளைஞர் பட்டிகளில் குதிரைகள் எல்லாம் அதுல எப்படி வரிசையாக பெருகி நிறுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்த்தோம். வணிகருடைய குடிச்சிறப்பு, எப்படி வணிகம் செய்ய வேண்டும், வணிகருடைய அறம், அதாவது கொள்வதும் கொடுப்பதும் சொல்லி அந்த அற்புதமான வரிகளை பற்றி நிறைய பார்த்தோம் போன வாரம். ஒரு நியாயமான நேர்மையான நோக்குடன் லாபத்தை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் அதை நேர்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம். பன்னாட்டினரும் எப்படி காவிரி பூம்பட்டினத்தை தேடி அவர்கள் தங்கி இருந்து அதையே தங்களுடைய வாழ்விடங்களாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் கலந்து, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொதுவா சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் பூமின்னு சொல்லி எப்பொழுதும் சொல்வதுண்டு. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த காவிரி பூம்பட்டினம் இருந்திருக்கிறது என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாரேன் வாழிய நெஞ்சேன், இந்த பட்டினப்பாலையினுடைய ஆணி வேர், அதாவது பொருண்மை அப்படின்னு சொல்லணும். அந்த எவ்வளவு பெரிய இந்த காவிரி பூம்பட்டினம் இவ்வளவு சிறப்பு இருக்கு. இதை எனக்கு நீ சும்மா கொடுத்தாலும் சரி, நான் பணமா கொடுத்து வாங்கினாலும் சரி, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? என் தலைவியை பிரிந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவனுடைய கூற்றை இந்த பட்டினப்பாலையினுடைய மைய பொருளையும் பார்த்தோம். திருமாவளவனினுடைய பெருமைகள், அவனுடைய அரசுரிமை அவனுக்கு எப்படி கிடைத்தது, சின்ன வயசுலேயே அவனை சிறையில் அடைத்து வைத்து அதிலும் தாண்டி கருகிய காலுடன் அவன் வெளியே ஒரு யானை எப்படி குத்தி கிழிச்சு ஒரு குழிக்குள்ள ஒரு யானையை தள்ளணும்னா, அந்த களிறு ஆண் யானை அந்த குழியை எப்படியெல்லாம் குத்தி குடைந்து சமதளமாக்கி மேலே தன்னுடைய பெண் யானையை சேருமோ, அதுபோல தனக்கு உரிமையான ஒரு அரசை நேர்மையான முறையில் போர் செய்து தன்னுடைய அரசுரிமையை பெற்ற பெருமைக்கு உரியவன் கரிகாச்சோழன் அப்படிங்கிறத பத்தி சொல்லி முடித்திருந்தேன். இப்பொழுது பாகம் 9 நாம் பார்க்க இருப்பது அந்த பெருமைக்குரிய நேர்மையாக தன்னுடைய அரசுரிமையை பெற்ற திருமாவளவனுடைய போர்த்திறனை பற்றி இங்க பார்க்க போறோம். பெற்றவை மகிழ்தல் செய்யான் செற்றோர் கடி அரண் தொலைத்த கதவு கொல் மறுப்பின் முடி உடை கருந்தலை புரட்டும் முன்தாள் உகிர் உடை அடிய ஓங்கு எழில் யானை அப்படின்னு சொல்லி வடிமணி புறவியோடு வயவர் வீழ அப்படிங்கிற வரிகளுக்குள்ள போறோம். கரிகாலனுக்கு அரசு எப்படி கிடைத்தது? சும்மா கிடைக்கலையா, அவனுக்கு போர் செய்து வெற்றி பெற்று கிடைத்தது. அந்த அரசு தாயம் பெற்றாச்சு, என் வேலை முடிஞ்சது, நாடு கிடைச்சிருச்சு, இன்னும் அப்படித்தான் சொல்லி அவர் ஓரமா உட்காரல. திருமாவளவன் அமைதியாக இருக்கவில்லை. அவனை அழிக்க முற்பட்டோரின் அரண்களை எல்லாம் தகர்த்து எறிந்தான். அவர்களை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தொலைத்தான். வளவனினுடைய யானை அவனது பகைவரின் முடிப்புனைந்த தலைகளை எல்லாம் அதனுடைய முன்னங்கால் நகங்களுக்குள்ள வச்சு புரட்டிச்சான். பந்து விளையாடுற மாதிரி அவங்க தலைய புரட்டி எடுத்துச்சுங்கிறாங்க. பகைவரின் யானை
புரவி குதிரைகள், வயவர்னா இந்த இடத்துல வீரர்கள் அனைவருமே பயந்து நடுங்கினார்கள், வீழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. கரியின் காலால் வளம் பெற்ற வளவன், அவனை கரிகாலன்னு நம்ம அழைக்கிறோம். யானையால், அந்த யானைப்படை கரிகால் சோழனுடைய யானைப்படை மிகுந்த பெருமைக்குரியது. மாங்கிறது இங்க யானை, கரிமா யானையால், திருன புகழ், அந்த யானையால் புகழை பெற்ற வளவன் என்பதால் அவனுக்கு திருமாவளவன் என்ற பெயர் வந்தது. பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூறு இவர் துருகல் போல போர்வேட்டு வேறு பல் பூளையோடு உழிஞை சூடி, அந்த உழிஞை பூவை சூடி நாடு விரிவாக்கம் செய்யக்கூடிய போரிலெல்லாம் ஈடுபட்டான் நம் கரிகால். திருவளத்தான் சொல்றான். திருமாவளவன் உழிஞை பூச்சூடி போருக்கு எழுந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள அப்படியே ஒரு நெஞ்செல்லாம் சிலுக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியே உழிஞை பூ சூடி போருக்கு கிளம்பிட்டாரியா அப்படின்னு சொல்ற மாதிரி உழிஞை பூவுடன் பல்வேறு பூளை பூக்களையும் சேர்த்து அவன் சூடியிருந்தான். இவன் போருக்கு எழுந்ததும் என்ன நடக்குது அங்க, நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை, நல்ல இறை கிடைக்க போகிறதுன்னு சொல்லி யாரு மகிழ்ச்சியா இருக்காங்களாம், வானத்தில் பருந்துகள் எல்லாம் வட்டமிடுகின்றன. நம்ம கலிங்கத்து பரணியில பார்த்திருப்போம், நிறைய சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு போர் துவங்குவதற்கு முன்னால் அந்த வீரர்கள் கிளம்புவதற்கு முன்னாலேயே வானத்துல பருந்துகள் வட்டமிடுமா. ஏன்னா போர் முடிந்ததும் அங்கே கிடக்கக்கூடிய அடிபட்டு கிடக்கக்கூடிய வீரர்களாக இருக்கட்டும், யானை குதிரைன்னு அவர்களுக்கு நல்ல உணவா இருக்கும், அவர்களை கொத்தி திங்க காத்திருக்குமாம். அந்த போர்க்களத்திற்காக அந்த பருந்து இங்கும் உலா வருகிறது. யானை மீது இவன் போகக்கூடிய அந்த காட்சி ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கிறதாம். பருந்துகள் எல்லாம் மேலே வட்டமிடுவதை பார்ப்பதற்கு அந்த பாறாங்கல்லின் மேலே பல கொடிகளை நட்டி வைத்தது போல் இருக்கிறது அப்படின்னு காட்சிப்படுத்திருக்கிறார் இந்த புலவர். சரி, எனக்கு அது என்ன அந்த உழிஞை போர், அந்த பூவுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? அதை சூடி போருக்கு எழுந்தான், அதை மாலையாக அணிந்து கொண்டான்னு சொன்னோன்னு எனக்கு அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்தது. தொல்காப்பியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளார் தேயம் குறித்த கொற்றம் அப்படின்னு புறத்திணையல்லையும் உழிஞை போர் பற்றி சொல்லி இருக்கிறாங்க. உழிஞை திணை அப்படின்னா என்ன? ஒரு பகைவர் நாட்டின் மீது படையோடு போய் அவனுடைய மதிலையெல்லாம் வளைத்து சுற்றி வளைத்து போரிடுவதுதான் உழிஞை திணை. இப்படி போரிடக்கூடிய வீரர்கள் என்ன செய்வார்களாம்? உழிஞை கொடியாலான மாலையை சூடிக்கொண்டு போரிடுவர். ஒருத்தன் உழிஞை பூவை அணிந்திருக்கான்னா போச்சு, அவன் போருக்கு கிளம்பிட்டா, எவனுக்கோ இன்னைக்கு இருக்கு. நம்ம விளையாட்டா சொல்லுவோம்ல, இன்னைக்கு அவனுக்கு சங்குதான் அப்படின்ன மாதிரி, இன்னைக்கு யாரையோ அடிச்சு துவம்சம் பண்ண போறான்னு தெரிஞ்சிருமா. அந்த அடையாள பூ குறியீடு பகைவன் ஒளிந்தன அவன் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதில் சுவரையெல்லாம் சுற்றி வளைத்து அந்த அந்த உள்ளுக்குள்ள போய் அடிக்கிற விதமே பலவிதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் வளைக்கும் பொழுது என்ன ஆகுமா, அந்த குடை வாள் இவற்றையெல்லாம் புறவீடு விடுதலும், உள்ள மதிலுக்கு புறத்தே சென்று தங்குதல், தோற்படை பெருக்கம் பேசுதல், காவர் காட்டை கடந்து உள்ள போறது, கிடங்கு அவர்களுடைய போர்க்கருவிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிடங்கில் போரிடுதல், மதில் மீது ஏணியை வைத்து சார்த்தி அதுல ஏறி உள்ள குதிச்சு உள்ள இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வென்று அந்த அரண்மனையை கைப்பற்றுதல், இப்படி பல வகை இருக்கிறது. மதிலை அழித்து என்ன செய்வாங்களாம், போன பாடல்ல பார்த்தோம், கழுதை ஏற்கொண்டு உழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல என்ன செய்வாங்களாம், கழுதையை கொண்டு அங்கே ஏரில பூட்டி உழுவார்களாம். வரகு எள் கொள்ளு முதலியவற்றை எல்லாம் விதைப்பார்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், அவர்களை குத்தி கிழித்த அந்த வாழையெல்லாம் அந்த இரத்த கரையோட இருக்கும் இல்லையா, அதை கழுவுதல், முடிசூடி கொள்ளுதல், இதெல்லாம் நடைபெறுமா. அப்படி புல்லரிக்குது மேல ஒவ்வொரு படிப்படியா விளக்கியிருக்காங்க. அகத்தோன் நிறையளிக்க அதனை பெற்று மதிலை விட்டு அதை அழித்து விடாமல் திரும்புவதும் உண்டாம். இந்த இப்ப 23ஆம் புலிகேசில வடிவேலு இதுல வரும், ஒரு சமாதான கொடியை வெண்மை நிறத்துல காட்டிட்டு சொல்லுவான்ல, மன்னா அவர்கள் தூதாக அனுப்பிய புறாவைத்தான் நீங்கள் உண்டு விட்டீர்கள் மன்னா அப்படிம்பா அவன் கூட இருக்கிற மந்திரி. அது மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுக்கு எதிர்த்து வந்த மன்னனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவன் காலில் விழுந்துட்டா அவன் அழித்து விடாமல் திரும்பிய காட்சியும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மதிலை அழித்தவுடன் மத்தவங்க எல்லாம் பயந்து போய் இவன் போருக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் காலில் விழக்கூடிய காட்சிகளும் உண்டா. வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சி, உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞை,
அதிர பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம். ஒவ்வொரு திணைக்கும் அற்புதமாக எதெதற்கு என்னன்னு சொல்லி இந்த அழகான பழம்பெரும் பாடல்ல திணையை அழகாக விளக்கி இருக்கிறார்கள். உழிஞை படலம் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய திருவிளையாடல் புராணம் மாதிரி போகுதுங்க. உழிஞை திணையுடைய இலக்கணத்தை அற்புதமாக இயம்பக்கூடிய உள்பிரிவு தான் இந்த உழிஞை படலம் என்பது. நான் முன்பே குறிப்பிட்டது போல உழிஞை என்பது ஒரு குறியீடு, அது ஒரு வகையான கொடி. இந்த காலத்துல அது என்ன உழிஞைன்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும் பொழுது முடக்கத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முடக்கத்தான் தான் அன்று சொன்ன அந்த உழிஞை, அந்த மூலிகை கொடி. மாற்று மன்னன், அதாவது எதிர் பகைய அரசன், எதிர் மன்னனை அவனுடைய மதிலையெல்லாம் முற்றுகையிடக்கூடியவர்கள் இந்த உழிஞை, அந்த முடக்கத்தானில் இருக்கக்கூடிய அந்த கொடி பூவையும் அடையாள பூவாக சூடிக்கொண்டு போவார்கள். முற்றுகை போர் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றி வளைத்து அவனால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு போரிடக்கூடிய காட்சிதான் இந்த உழிஞை போரை பற்றி சொல்லக்கூடியது. உழிஞைக்கு புறன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த பழம்பெரும் பாடல்னு, எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் உழிஞை. இது பழம் நூற்பா. இதன் அடியில என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அகத்திணைகள் 7ல ஒன்னான மருதத்திணைக்கு புறன் இந்த உழிஞை திணைன்னு தொல்காப்பியரை சொல்லியிருக்கிறாரு. உழிஞைதானே மருதத்து புறனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உழிஞை மருதத்துக்கு புறனான ஒரு திணை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. சரி, இதுக்கு என்ன இந்த பெயர் காரணத்தை பத்தி பார்ப்போம். இந்த உழிஞை திணை மதிலை கைப்பற்ற கருதிய அந்த மன்னன் என்ன செய்வான், உழிஞை மாலையை அணிந்து அந்த மதிலை சூழ்ந்து கொண்டு கைப்பற்ற செயல்படக்கூடிய திறங்கள், அது ரொம்ப முக்கியமா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார் கொடிநுடங்கு ஆரியையில் கொழ கருதின்று. இதுதான் அந்த ஒரு சொல்லப்பட்ட வெண்பா. அதனுடைய பொருளை பாருங்களேன். எங்களுடைய அரசன் மாற்றார் மதிலை கைப்பற்ற நினைத்து அவன் உழிஞையை புனைந்து கொண்டான். பகை மன்னரின் சிறந்த, அவன் சாதாரணம் இல்ல, இவன் போற ஏதோ சும்மா ஏப்பசாப்பே உள்ளவங்க எல்லாம் போய் இவன் அடிக்கல. அவனும் ஒரு சிறந்த மன்னன். அவனுடைய மதிலை களிர்கள் எல்லாம் போய் மோதி பாய சான்றோர்கள் எல்லாம் மகிழ்வோடு புகழ்ந்து உரைக்கக்கூடிய கீர்த்தியை உடையவன் எங்கள் மன்னன் அப்படின்னு இந்த வெண்பால சொல்லியிருக்காங்க. உழிஞை திணையும் அதனுடைய துறைகளும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. எயிலினை முற்றுகை, அதாவது எயில்ங்கிறது இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோட்டையை வளைக்கக்கூடியது, முற்றுகையிடக்கூடிய செயல் திறங்களை சொல்லக்கூடியதுதான் உழிஞை திணை. திணைங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, ஒழுக்கம், அதை செய்யக்கூடிய முறை. பகையூருடைய மதிலை கைப்பற்ற கருதிய மன்னன் உழிஞை பூ மாலையை சூடிக்கொள்வான், அந்த அரணை சுற்றி வளைப்பான். இதை முற்றுகை போர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 29 விஷயங்கள் இங்க சொல்றாங்க. உழிஞை, குடை நாட்கோள், வாழ்நாட்கோள், முரச உழிஞை, கொற்ற உழிஞை, அரச உழிஞை, கந்தளி, முற்றுழிஞை, காந்தள், புறத்திரை, ஆரையில் உழிஞை, தோல் உழிஞை, குற்றுழிஞை, புறத்துழிஞை, பாசிநிலை, ஏணிநிலை, எயிர்பாசி, முதுவுழிஞை, அகத்துழிஞை, முற்று முதிர்வு, யானை கைக்கோள், வேற்றுப்படை வரவு, உழுது வித்திடுதல், வாழ் மண்ணும் நிலை, மண்ணு மங்கலம், மகட்பால் இகல், திரை கொண்டு பெயர்தல், அடிப்பட இருத்தல், தொகை நிலை. இப்படி 29 உழிஞை திணை துறைகளை பத்தி பேசியிருக்காங்க. இதுல முதல்ல சொன்ன உழிஞை என்பது திணை, பிறகு சொல்லப்பட்ட 28 விடயங்களும் துறைகளை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம சில இதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாழை கழுவுதல், விதைத்தல், குதிரை கழுதையை வச்சு ஏறு உழுறது, இதெல்லாம் சில விஷயங்களை தொட்டு போனேன் நேரத்தை கருதி. சரி, இந்த முடக்கத்தான் சொல்லி எதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, நம் உடலில் ஏற்படக்கூடிய முடக்குகளை வேறறுக்கக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் இலைக்கு, இந்த கொடிக்கு இருக்கிறது. முடக்கை அறுத்தான், அதான் முடக்கறுத்தான் தான் இன்னைக்கு முடக்கத்தான் மருவி சொல்றாங்க. கொற்றான், முடற்குற்றான், முடக்கற்றான், முடக்கொற்றான், முடக்கு தீர்த்தான், உழிஞை, இதெல்லாமே அதுக்கு சொல்லப்படக்கூடிய வேறு பெயர்கள். நான் ஏன் இதை பத்தி இங்க அதிகமா பேசுறேன்னா, நம்ம களத்துல இதை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நம்ம தமிழர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சொத்து இருந்திருக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம மூலிகைகள் பெயர்களோ அதனுடைய பயன்பாடுகளோ தெரியாம யாரோ ஒருத்தர் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு அவங்க அதுக்கு ஒரு பிராண்டிங் வச்சு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பெருமை நமக்கு தெரிய வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நம்ம களத்துல பதிவு பண்ணணும்னு சொல்றேன். வாத நோய்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய மூலிகையாம் இந்த முடக்கத்தான். உழிஞை அப்படிங்கிற பெயர்ல இதனுடைய வளரியல்பு பத்தி அழகா நுண்கொடி உழிஞை அப்படின்னு 10 பேசி இருக்கிறது.
நெடுங்கொடி ஒழிஞ்சைன்னு புறநானூறு விவரிக்கின்றது. போர்களின் போது ஒரு அரணை முற்றுகையிடும் அரசன் அறிகுறியாக இந்த மலர்களை அற்புதமாக சூடிக்கொள்வார்களாம். இந்த ஒழுங்கையின் பெயர்ல ஒரு திணையே இருக்குன்னா அதனுடைய சிறப்பை பார்த்துக்கோங்க, அதனுடைய பெருமை. அது எப்படி இருக்கும்? நல்ல பிளவுபட்ட இலைகளை கொண்டு மெல்லிய தண்டு போல இருக்கக்கூடிய நல்ல படர்ந்து போகக்கூடிய ஏறுகொடி வகையைச் சேர்ந்தது. அதனுடைய இலைகள் நல்ல மணமாக இருக்குமாம். சின்ன சின்ன சிறிய சிறிய வெண்ணிற பூக்களை கொண்டிருக்குமாம். இறகு போன்ற அமைப்பிற்குள்ள அற்புதமான விதையை ஒளித்து வைத்திருக்குமாம். இது உணவாக பயன்படக்கூடியது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இதை பாக்குறதுக்கே பலூன் மாதிரி இருக்கு அந்த காய்கள். அதை பட்டுன்னு 2 கைக்குள்ள வச்சு அடிச்சாங்கன்னா பட்டாசு மாதிரி சத்தம் கேட்குமா. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் அதை பட்டாசு காய்ன்னு சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர்களுக்கு பெரிய வலி நிவாரணி மூலிகையாக ஆச்சரியப்படுத்தக்கூடிய இந்த முடக்கருத்தான். இப்ப வயசாயிடுச்சுனாலே நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன? எனக்கு ஒரே முட்டி வலிப்பா. முதல்ல அவங்களுக்கு முட்டு தேய்மானத்தினால் அந்த வலி ஏற்படும். நடக்க சிரமப்படுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பேருந்துல போயிட்டு வந்தா காலெல்லாம் வீக்கம் வந்துரும். அப்பேற்பட்டவர்களுக்கு அற்புதமான வலி நிவாரணியாம் இது. முதியவர்களுக்கெல்லாம் தினமும் உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னே சொல்றாங்க. ஒரு துவையலா அரைச்சு சாப்பிடலாம். தோசைக்கு மாவு அரைக்கும் பொழுது அதுல கொஞ்சம் முடக்கத்தான் இலைகளை போட்டு அரைத்து அந்த வலிகளை போக்க தினமுமே சுவைக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பாட்டு வாகை சோடவா அந்த படத்துல கூட அந்த இதுல வரும், முடக்கத்தான் தோசையை உனக்கு சுட்டு தரட்டுமான அந்த கதாநாயகி பாடுவதாக சில வரிகள் வரும். அந்த முடக்கருத்தான் இலைகளை நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இந்த காலத்துல கிரீன் டீன்னு சொல்றாங்களே, அது நம்ம காலத்திலே இருந்திருக்கு. உடல் சோர்வடையும் பொழுது 4-5 இலைய எப்படி துளசிய போட்டு ஒரு புதினாவை போட்டு நம்ம குடிப்போமோ, அது மாதிரி இந்த முடக்கத்தான் கீரைய போட்டு குடிச்சா உடம்புல இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் போய் உற்சாகம் பிறக்குமாம். இந்த இலைகள் கூட சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நறுமணம் மிக்க நல்ல ரசம் வச்சு சாப்பிட்டா மலக்கட்டு, மூட்டு வலி சுத்தமா இருக்காதாம். செலவில்லாத மருந்துன்னு சொல்லி நம்ம மூதாதையர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த இலைகளை எல்லாம் காய வைத்து பொடி செய்து வீட்டில் வச்சுக்கங்கய்யான்னு சொல்றாங்க. உடல்வலி, லேசா உடல்வலி, தலைவலி, சோம்பல், இருமல் இத வெந்நீர்ல கலக்கி குடிச்சோம்னா இருமல் இருந்த இடம் தெரியாம போயிருமா. எவ்வளவு விஷயம் பாருங்க. அப்படியே அசந்து போயிட்டேன். இந்த சுரம் அகற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத காய்ச்சல் வந்தா போயிருமா. அந்த அளவுக்கு ஒரு வலி நிவாரண குணம் இதற்கு இருக்கிறது. இது நம்ம இலக்கியங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அகத்தியர் சூலை பிடிப்பு, சொரிசிறங்கு, காலை தொடு வாய்வு இதெல்லாம் முடக்கருத்தானை பற்றி அந்த வாத நோய்கள், தோல் நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. சூலை பிடிப்பு, சொரிசிறங்கு, வன்கரப்பான், காலை தொட்டு வழியும் கண் மலமும் சால கடக்க தான் ஓடிவிடும் காசினியை விட்டு. ஊரை விட்டே ஓடி போயிரு. இதை சாப்பிட்டேன்னா உடம்புல ஒத்த வியாதி இல்லாம ஓடி போயிருங்கிறாங்க. ஒரு சித்தர் பாடலில் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு அடிப்படையே பாருங்களேன், நம்ம கிட்டே எல்லாமே இருந்திருக்கு. அதன் மகத்துவம் தெரியாமல் நம்ம இருக்கிறோங்கிறதுதான் வேதனை. இந்த வீட்டு மருத்துவத்துல பல விஷயங்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெயில இலையை போட்டு நல்ல காய்ச்சி எடுத்து அடிபட்ட இடத்துல தடவுங்க, வலி குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இந்த மொத்த செடியே, இந்த முழு தாவரத்தையும் வேற ஒரு பல மூலிகை தாவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மருத்துவர், ஒரு இயற்கை மருத்துவர் சொன்னதான் நான் உங்களுக்கு இங்க சொல்லிட்டு இருக்கேன். அந்த வாத நாராயணன் இலைகள், நொச்சி வேர், பேய் மிரட்டி இலைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு நல்லெண்ணெயோட காய்ச்சி வீட்டுல ஒரு தைலம் மாதிரி வச்சுக்கிட்டா சுளுக்கு, வலி எதுவுமே இல்லாம போயிடுங்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள், அதாவது கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் முழுமையாக வெளியேற்றி விடுமாம். ஒரு பிரசவம் முடிஞ்ச ஒரு குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் இந்த முடக்கருத்தான் இலைகளை அரைத்து போட்டால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உள்ள அழுக்கோ எதுவுமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரப்பசை இருக்கக்கூடிய நல்ல நிலத்துல இந்த விதைய ஊனி வச்சா ஒரு சில வாரங்களிலேயே பற்றி படர்ந்து அந்த இடத்தையே அழகாக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மீண்டும் பட்டினப்பாலைக்குள்ள வரோம். பேய்க்கண் அன்ன பிளிரு கடி முரசம் மா கண் அகல் அரை அதிர்வன முழங்க முனைகெடச் சென்று முன்சமம் முறுக்கி தலை தவச் சென்று தன் பனை எடுப்பி. என்ன நடக்குதுங்க? போர் முழக்கம், வெற்றி கிடைத்து விட்டது. வெற்றி கிடைத்த பின்னர் தன்னோசை முழக்கமாக மாறியது. இவனது காவல் முரசம் எப்படி இருந்ததாம்? பேயோட கண் மாதிரி இருந்துச்சாம். அதன் அகன்று விரிந்த பெரிய வாயில அது எழுப்பக்கூடிய சத்தம் மாதிரி இருந்துச்சாம். மலைப்பாறைகளிலெல்லாம் பட்டு தெரித்து எதிரொலிக்கிறதாம். சும்மா அதிருது இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதிர்ச்சாம். கரிகாலனுடைய பகைவரின் அவன் முன்னாடி ஒரு கால் அவன் எடுத்து வைக்கணும் நினைச்சாலே அவனை அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய அளவிற்கு இவன் முன்னேறுகிறான்.
முன்னின்ற போராளிகளை எல்லாம் திரியை முறுக்குவது போல சுழற்றி முறுக்கி தூக்கி வீசுறானாம். வெற்றிக்கு பின் தன்னுடைய வெற்றி முரசை தன்னுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகிறான். அதை கேட்ட உடனேயே மக்களுக்கு அப்படியே குளுகுளுன்னு இருக்காமா. நம்ம மன்னன் வந்து புடிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லி குழுமை தரக்கூடிய அந்த தன்பனையை முழக்கினான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க? திருமாவளவன் தன்னுடைய அரசுரிமையை பெற்றதோடு மகிழ்ச்சி அடைந்து ஓரிடத்தில் சும்மா இல்லாமல் தன்னுடைய யானைகளை வைத்து அவனுடைய யானை என்ன பண்ணுது? பகைவருடைய அந்த காவல் மிகுந்த அரணை எப்படி அழிச்சுதான்? நம்ம கலிங்கத்து பரடையில பார்த்தோம் இல்லையா? அந்த மதில் சுவர்கள் எல்லாம் அவ்வளவு சட்டுனெல்லாம் உங்களால உடைச்சிட முடியாது. இந்த யானை எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னா, தன்னுடைய கொம்புகளை வைத்து அந்த தாழ்பாளல் எல்லாம் குத்தி உடைத்து முறிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இது பகைவரனுடைய மணிமுடி, அவர்கள் அணிந்திருந்த மணிமுடி எல்லாம் அந்த மணிமுடியோட சேர்ந்து கரிய தலைகள் எல்லாம் யானையுடைய முன்னங்கால் நகங்களில் புரண்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அழகான நகங்களை எல்லாம் கொண்ட யானைகளாம். அந்த யானையை சொல்லும் பொழுது பெருமையும் அழகும் நிறைந்த யானைகள் அப்படின்னு சொல்றாங்க. குதிரைகளுக்கு வராங்க. திருத்தமாக செய்யப்பட்ட மணி அணிந்த குதிரைகளோடு சென்றான். பகை நாட்டு வீரர்கள் எல்லாம் அப்படியே பயந்து ஒடுங்குமாறு வானத்தில் எல்லாம் பருந்துகள் உலவி திரிய போரினை விரும்பி செய்தான். தேடி தேடி போய் அடிச்சிருக்கான். அதாவது தன்னுடைய இடத்தை பெரிதுபடுத்துவதற்காக வேறு வேறாகிய பல பூக்கள். இப்ப வந்து ஒரு இடத்துக்கு மன்னன் கிளம்புறான்னா போர் வீரர்களாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்களே ஆரத்தி எடுத்து மாலைகள் எல்லாம் போட்டுதான் வழி அனுப்புவாங்க. வெற்றி பூவோ அப்படின்னு சொல்லக்கூடிய பூளை பூக்களும், பகைவர் முதலை வளைத்து போர் செய்ய போறோம் அப்படிங்கிற குறியீட்டை சொல்லக்கூடிய உளிஞை பூக்களையும் அடையாளமாக சூடிய மறவர்கள் வீரர்கள். இந்த பேயின் பெரிய கண் போன்று இருக்கக்கூடிய பெரிய அடிக்கும் இடத்தை கொண்ட அந்த காவல் முரசம், அந்த பாசறைன்னு சொல்லுவோம் இல்லையா, போர்க்கருவிகள் எல்லாம் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய இடம், அந்த இடமெல்லாம் அதிர்ந்து முழங்குகிறது. பகைவரின் போர் முனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுகிறது. அப்படி போர் நடத்தி சென்றான் எங்கள் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. இந்த மதிலை கவரக்கூடிய அதற்கான முன்னேற்பாடுகளை, இந்த மதிலை அழித்து முடிவாக என்ன நடக்குதுங்க, அரணை கைப்பற்றி நான் கைப்பற்றி விட்டேன் அப்படிங்கிற வெற்றி செய்தியை சொல்லக்கூடிய குளிர்ச்சியான அந்த முரசு ஒலியும் தன் படை அதுதான் சொல்லியிருக்காங்க. தன் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலி கேக்குதாமா. இந்த மருது நிலத்தில் இருந்த மக்களை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்ற செய்தான். முடிஞ்சது. அடுத்து திருமாவளவன் உடற்றிய போரினால் மருத நில வளம் என்ன ஆனது? அழிந்து போனது. இவன் போர் செஞ்சாச்சு, அவன் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி, அந்த பகை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருத்தம் இல்லையா? வெண்பூ கரும்பொடு சென்னல் நீடி மா இதழ் குவளையோடு நெய்தலும் மயங்கி கராம் கலித்த கண் அகன் பொய்கை கொழுங்கால் புதவமோடு செருந்தி நீடி செருவும் வாவியும் மயங்கி நீரற்று அருகோட்டு இரலையோடு மான் பிணை உகழவும். என்னையா நடக்குது? போர் முடிஞ்சு போச்சு, சரி, பகைவர் நாட்டு நிலைமை என்ன ஆச்சு? அவர்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கரிகாலன் அவன் சோழன் வெற்றிக்கு முன்னால் இவன் அவர்களை அழிப்பதற்கு முன் அந்த நாடு வளமோடு இருந்ததுயா, செழித்து இருந்தது. வயல்களில் கரும்பும் செந்நெல்லும், பாவிகள் குளத்துல எல்லாம் குவளை மலர்கள் எல்லாம் பூத்து நெய்தல் மலர்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருந்ததாம். அந்த பொய்கையில் முதலைகள் எல்லாம் அப்படி கடந்திருக்குது. சரி, இவன் வெற்றி கொண்ட பின் என்ன ஆனது? அந்த வயல்களும் வாவிகளும் நீரற்று போய்விட்டது, மயக்கமுற்று கிடக்கிறது. அந்த நிலமே வந்து திணை மயக்கமெய்தி. வறண்ட நிலத்துல என்ன இருக்கும்? பூக்களா இருக்கும். அங்கே பூக்கக்கூடிய புதவம் பூக்களும் செருந்தி பூக்களும், புதவம் பூக்கள்னா என்ன? அருகம்புல் வந்துருச்சு அந்த இடத்துல. செருந்தி பூக்கள்ங்கிறது கோரைப்புல், பார்த்திருப்பீங்க, நல்ல நெடு நெடு நெடுன்னு வளர்ந்து நிற்கும். அதெல்லாம் வந்து அந்த இடத்துல, ஏன்னா நீர் இல்ல, அங்க வறண்டு போச்சு. திருமாவளவன் போருக்கு பின்னார் அந்த வெண்மையான பூக்களை உடைய கரும்பு வெண்மையான பூக்களோட இருக்கும் இல்லையா, அதுவும் செம்மையான நிறத்தில் செந்நெற்பயிர்களும் நீண்டு செழித்து வளர்ந்திருந்தது முன்னால். அந்த அகன்ற பொய்கையில் பெரிய பெரிய இதழ்களை உடைய குவளை மலர்கள், நெய்தல் மலர்கள் இதெல்லாமே இருந்திருக்கு. ஒன்றோடொன்று கலந்து மகிழ்ந்து சிரித்தது. அந்த பொய்கையில் இருந்த முதலையெல்லாம் செருக்கோடு இருந்துச்சான். போர் புரிந்த பின்பு என்னாச்சு? நான் சொன்னது போல
அதாவது அருகம் புற்களும் கோரை புற்களும் நீண்டு வளர்ந்து வயல்கள் குளங்கள் எல்லாம் இதுல எது வயல் எது குளம்னே தெரியாத அளவுக்கு வறண்டு போய்விட்டது. நீரின்றி வறண்டு போய்விட்டது, வற்றி போய்விட்டது. அங்கே இப்ப என்ன நடக்குது? வளைந்த கொம்புகளை உடைய இரலை மான்களோடு பெண் மான்களும் துள்ளி திரிகிறதாம். அவங்களுக்கு ஒரு விளையாட்டு தளம் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அப்படி தண்ணி எதுவுமே இல்லாம. இப்போ நற்றிணையில் இத பத்தி ஒரு சில வரிகள் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமா. இந்த காட்சிப்படுத்துதல் மாதிரியே, இருகு புனம் மேய்ந்த அருகோட்டு முற்றல் அள்ளல் ஆடிய புள்ளி வரி கலை வீழை அம்பின் வில்லோர் பெருமகன் பூந்தோள் யாப்பின் மினிலி காக்கும் பாரத்து அன்ன ஆரமார்பின்னு இந்த பாடல் போய்கிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க இதுலன்னு பார்த்தேன். தலைமகன் தன்னுடைய நெஞ்சிற்கு உரைப்பதாக சொல்லப்பட்ட பாடல் பரணர் அவர்கள் எழுதியது. காய்ந்த புல்லை மேய்கின்ற இந்த உதிர்ந்த கொம்பினை உடைய மான் எப்படி இருக்காமா? அந்த முதிர்ச்சியுடைய சேற்றில் அந்த சேற்றுக்குள்ள புரண்டு விளையாண்டு அந்த புள்ளியும் வரியும் கொண்ட அந்த கலைமான் தன்னுடைய துணையோடு அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது. இது யாரு எய்யக்கூடிய அம்பை யாரு வச்சிருக்காளாம்? அந்த மின்னிலின்னு சொல்லக்கூடியது வீரனை சொல்கிறார்கள். அவன் கையில அம்பும் வில்லும் ஏந்தி அந்த வீரரின் தலைவனைத்தான் நீங்க மின்னிலின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இடத்துல அந்த மான்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு பாடல்ல நான் ஒரு பாடல் 147ல ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தளை வேறு வகுத்தன்ன ஊன் பொதி அவிழா கோட்டு உயிர் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்த துருகல் விடரளை பிணவு பசி கூர்ந்தன பொறி கிளர் உழுவை போல் வாய் ஏற்றை அருகோட்டு உழைமான் ஆண் குரல் ஓர்க்கும் நெறிபடு கவலை நிரம்பா நீளிடை. என்ன நடக்குதுங்க? ஒரு மலை சோலை, பிடவும் பூவுடன் வேங்கை பூ மலர்ந்து இருக்கக்கூடியது. எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு? தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு புலியை போல் தோற்றம் அளிக்கிறது. ஒரு கட்டுச்சோத்தை அவுத்து அந்த மூட்டையை வச்சா எப்படி காட்சி அளிக்குமோ அது போல ஒரு பெரிய பாறையோட நிழல்ல பெண் புலியானது தன்னோட 3 குட்டிகளோட படுத்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் புலிக்கு பசிக்குதாமா. உடனே ஆண் புலி கிளம்பிட்டார்ல. கிளைத்த கொம்புகளை உடைய ஆண் உழைமானின் குரல் எங்காவது கேட்கிறதா அப்படின்னு இந்த ஆண் புலி உற்று கேட்கக்கூடிய நிலை. அதைத்தான் இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு பாடல்ல பாருங்களேன், அகநானூறு 353ல அமை ஆடு அம்களை தீண்டி கல்லென ஞெமையிலை உதிர்த்த எரிவாய் கோடை நெடுவெண் களரி நீரு முகந்து சுழல கடுவையில் திருகிய வேனில் வெங்காட்டு உயங்கு நடை மடப்பினை தழிய வயங்கு பொறி அருகோட்டு எழிற்கலை அருகயம் நோக்கி தென் நீர் வேட்ட சிறுமையின் தலைமறந்துன்னு போகுது இந்த பாடல். சரி, இங்க மான்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? காற்றில் அசையக்கூடிய அந்த உயர்ந்து வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த மூங்கில் மோதி ஞெமை இலைகள் உதிர்ந்து போய்விட்டது. அது என்னையா ஞெமை இலைன்னு பார்த்தேன். நமை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெள்ளை நாகை மரம் ஒன்று. சுட்டெரிக்கக்கூடிய கோடை காலம் அது. அந்த காத்துல கலர் மண்ணெல்லாம் அள்ளி சுழற்றுது. நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, கோடை காலத்துல நீங்க கண்ணை சுருக்கி சுருக்கிதான் நம்ம பார்க்கணும். என்னன்னா தூரத்துல அடிக்கக்கூடிய அந்த அனல்ல காத்து வந்துச்சுன்னா தொலைஞ்சது, அந்த மணல் எல்லாம் தூசியை அள்ளி மேல கொட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு சுழற்றி அடித்து கொண்டிருக்கிறது. பேர்பட்ட கோடை காலம். அந்த கடு வெயிலில் காடெல்லாம் வெம்பி கிடக்கிறது. அங்க என்ன நடக்குது? பெண்மானை தழுவிக்கொண்டு கிளை கொம்புகளை உடைய ஆண்மான் தண்ணீரை தேடி வருந்துகிறது. உண்ண நீர் இல்லாமல் அவை தலைகளை கூட சாப்பிட விரும்பவில்லையா, தளர்ந்து போயிருக்கிறது. தங்க நிழல் இல்லை, அங்க அதுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இப்படி வருந்தி வாடிக்கொண்டிருக்கிறது. இந்த காட்டில் நீ மீண்டும் செல்ல விரும்புகிறாயோ அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு அந்த பாடல்ல முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக கந்துடை பொதியிலின் நிலை கொண்டி மகளிர் உன்துறை மூழ்கி அந்தி மாட்டிய நந்தா விளக்கின் மலர் அணி மெழுக்கம் ஏறி பலர் தொழ வம்பலர் சேர்க்கும் கந்துடை பொதியில் பருநிலை நெடுந்தூண் ஒல்க தீண்டி பெருநல் யானையோடு பிடிபுணர்ந்து உரையவும். பகைவருடைய நாட்டின் ஆழ்நிலை எப்படி ஆச்சு? மக்கள் மன்றத்தில் என்னென்ன மாற்றங்கள் நேர்ந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வெற்றிக்கு முன் வெற்றிக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம் அழகா. கரிகாலனுடைய வெற்றிக்கு முன் பகைவர் நாட்டில் மாலை நேரம் அந்தி நேரம் வந்ததும் இந்த கொண்டி மகளிர் என்ன செய்வார்களாம்?
அழகாக ஆற்று நீரில் குளித்து நீராடி விட்டு ஊர் மன்றத்திற்கு வந்து அங்கே தரையெல்லாம் மெழுகி பூக்களை வைத்து அங்கே இருந்த தூணில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைப்பார்களாம். அங்கே வரக்கூடிய புதியவர்களும் மஞ்சளில் இருந்த அந்த பாவையை தொழுதார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வெற்றிக்கு பின் என்னையாச்சு? வழிபட்ட அந்த தூண்கள் எல்லாம் வெறும் கல் தூண்களாக மாறி போய்விட்டது. களிரும் பிடியும் ஆண் யானையும் பெண் யானையும் புணர்ச்சி காலத்தில் உரசிக் கொள்ளும்படி அது ஒரு உறைவிடமாக போய்விட்டது. மனுஷாட்கள்லாம் நடமாடினது போக இப்படி ஆயிப்போச்சு. கொண்டி மகளிர்னா என்னன்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதை தேடினேன். சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு அரசன் போரிடும் பொழுது பகை நாட்டில் போறா இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவர்கள் எல்லாம் சிறைபிடித்து கொண்டு வந்து இங்கே கட்டுக்காவலில் வைத்து விடுவார்கள். அப்படி கொண்டு வந்த மகளிரை கொண்டி மகளிர் என்று இலக்கியம் சொல்கிறது. அஞ்சாமல் யாமத்தில் யாழ் முழவு போன்ற இசைக்கருவிகளுடன் நடனமாடக்கூடிய பண்புடையவர்கள் இந்த கொண்டி மகளிர். கொண்டு வந்த பொருள் கொண்டி எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சில தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ன பண்ணானா, மதுரையில் வாழ்ந்த கொண்டி மகளிர் பசும் பொன் அணிகலன்கள் எல்லாம் அணிந்து அப்படியே தெருவுல திரிவாங்களாம். அவங்கள பார்த்தாலே மக்கள் நெஞ்சே நடுங்குமா. வானவ மகளிர் போல யாழ் முழவு இதையெல்லாம் வைத்து விசைத்து கொண்டு மன்றில் ஆடிக்கொண்டு இருப்பார்களாம். இப்ப சொன்னனே, ஆற்றில் நீராடி அவர்கள் குளித்து தெரு வீதியில் நடந்து எல்லாம் போவார்கள் அப்படின்னு மதுரை காஞ்சியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொண்டி மகளிரை பற்றி. அடுத்ததா இந்த பாடல்ல நம்ம பார்த்தது, பகைவர் நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பெண்கள் தன்னுடைய அந்த நீர்த்துறையில் மூழ்கி அந்தி நேரத்தில் அணையாத விளக்கை உடைய, அது எப்படி அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மெழுகின இடத்தில் பலர் ஏற்றி தொழும்படியாக, புதியவர்கள் எல்லாம் வந்து தங்கும்படியாக இருக்கக்கூடிய உயர்ந்த கடவுள் இருக்கக்கூடிய கம்பங்களை உடைய அந்த மன்றங்கள் எல்லாம் இப்ப எல்லாம் எதுவுமே எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அங்க சாயும்படியாக அப்போ யானைகள் எல்லாம் அங்கே தங்கக்கூடிய இடம் போல இருக்குது அப்படின்னு. விழாயின்றி கிடந்த பொது மன்றம், பகைவர் நாட்டு பாழ்நிலை, திருநிலை மாற்றம், செழுநகரின் சீர்குலைந்த தன்மை, பகைவர் நாட்டு பாழ்நிலை, வாழ்விடங்களின் இந்த மாற்றம், இது எல்லாத்தையும் நம்ம வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம் என்று சொல்லி, இந்த பட்டினப்பாலை கிட்டத்தட்ட 301 வரிகள் அடங்கியது. அடுத்த வாரம் இது நிறைவுக்கு வருகிறது என்பதை சொல்லி, இந்த பட்டினப்பாலையை நான் படித்து தெரிந்து கொண்ட வகையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள களம் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சிவத்தமிழ் சீராளர் சத்யநாராயண ராஜ் பாலகுரு அவர்களுக்கும், என் வாய்மொழி கேட்ட என்னோடு இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் ஆளுமை இலக்கிய செம்மல் தொல்காப்பிய தொண்டர் ஐயா அவர்களுக்கும், அன்பு தோழமைகள் நம் மாவட்டம் 18-1 ஆளுநர் தங்க மங்கை வெண்ணிலா அவர்களுக்கும், சஃபீனா தோழமை தென்காசி தமிழா என்னும் சங்க தலைவர் அணிஞ்சிருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் ஐயா அணிஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. மாவட்டம் 18-8 ஆளுநர் எங்களுடைய வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, என்னோடு கரம் கோர்த்து இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தோழி மாவட்டம் 18-7 ஆளுநர் தங்கமங்கை கவிதா நடராஜன் அவர்களுக்கும் என் அன்பையும் வாழ்த்தையும் சொல்லிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்த பாகம் பட்டினப்பாலை பாகம் 10 நாம் இந்த பட்டினப்பாலை நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.